இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய ISSல இருந்து விண்வெளி வீரர்கள் பூமியை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம யூடியூப் வீடியோக்களில் பார்த்துருப்போம். அப்போ பார்க்கும்போது நம்ம பூமி அவ்வளோ அழகாக நீல நிறத்துலையும் பச்சை நிறத்துலையும் நம்ம கண்களுக்கு காட்சி கொடுக்கும். ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது மட்டும் நம்ம பூமி அழகில்லை, பூமிக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம பூமியை பார்க்கும்போது நிறைய அழகான கண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு அழகாக இருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு டைமில் நரகம் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எங்கே பார்த்தாலும் எரிமலை குழம்புகள், எரிமலை வெடிப்பு, உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் கூட கிடையாது. இதை சயின்டிஸ்ட்டுங்க பூமியோடைய நரக காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படி இருந்த பூமி இன்னைக்கு இருக்க பூமி மாதிரி எப்படி ஆச்சு, நம் உலகம் எப்படி பிறந்துச்சு, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம வந்துடாதீங்க. இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷனாமே பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுப்பாங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம வாழ்கிற இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் சொல்லப்படுற இந்த யூனிவர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் யூனிவர்ஸோடைய பிறப்பு ஆரம்பித்ததுலேருந்து தான் பூமியோடைய பிறப்புங்கிறது இருந்திருக்க முடியும். அப்படிங்கிற கருதுகோள் அடிப்படையில் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்த பெருவெடிப்புன்னு சொல்லப்படுற பிக் பேங் தியரி அடிப்படையில் பிரபஞ்சத்தோடைய பிறப்பாகவும் தொடக்கமாகவும் கருதப்படுது. அப்படி அந்த பெருவெடிப்பு அப்படிங்கிறது நடந்து சில கோடி வருஷங்களுக்கு அப்புறமா அடிப்படை வாயுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் உருவாக தொடங்குச்சு. இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்திற்கு மிக முக்கியமான ஒரு வாயுக்களாக இருக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த வாயுக்கள் உருவான டயத்தில் இருந்து தான் முதல் தலைமுறை நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்கள் உருவாக தொடங்குச்சு பிரபஞ்சத்தில். ஆனால் அந்த டைமில் ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் உருவாகி இருந்துச்சே தவிர எந்த ஒரு ஹெவி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் உருவாகலை. அதுக்கப்புறம் தான் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற இன்னொரு வெடிப்பு அப்படிங்கிறது நடந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோஷனில் இருந்தே ஹெவி எலமெண்ட்ஸாக சொல்லப்படக்கூடிய கனமான மூலப்பொருட்கள் உருவாக்க தொடங்குச்சு. குறிப்பாக தங்கம், இரும்பு, கார்பன், ஆக்சிஜன் மாதிரியான மூலப்பொருட்கள் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் உருவாச்சு. இதில் இன்றைக்கி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறது கூட ஒரு நட்சத்திரத்தோட இறப்பு காலகட்டத்தில் அது சூப்பர்னோவா வெடித்து சிதறும் போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. ஏன்னா பூமிக்கு சொந்தமானது இந்த தங்கம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பார்க்குறதோ வெட்டி எடுக்கிறதோ அது எல்லாமே ஸ்பேஸில் இருந்து வந்தது. எனது பூமிக்கு தங்கம் சொந்தம் இல்லையா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எஸ், நீங்கள் நினைக்கிறது சரியான ஒரு விஷயந்தான். அதை பற்றி கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டென்ட்டோட பயணிப்போம். இப்படி பூமி அப்படிங்கிறது உருவாக காலத்துக்கு முன்னாடி அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக கனமான மூலப்பொருட்கள் உருவானதுக்கப்புறம் நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது தான் முதல்ல உருவாக தொடங்குச்சு. அந்த சூரிய குடும்பம் உருவான காலகட்டம் அப்படிங்கிறது பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு நடந்து சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நெபுலா கிளவுடுன்னு சொல்லப்படுற அந்த மேக கூட்டத்தில் தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் பிறந்ததாக சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இந்த நெபுலா கிளவுடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி நிறைய ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான கேஸ்கள் இருக்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டம். இந்த மேகக்கூட்டத்தோடைய சுழற்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மையப்பகுதியை நோக்கி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஈர்க்கப்பட்டு அங்கே அதிகப்படியான அழுத்தமும் அதே நேரத்தில் வெப்பமும் அப்படிங்கிறது உருவாக்க தொடங்குச்சு. அதுவே பின்னால் நட்சத்திரமாக உருவாச்சு. அதுதான் நம்மளுடைய சூரியன். சூரியனுடைய பிறப்புக்கு அப்புறம் சூரியனுடைய அந்த கனமான ஈர்ப்பு விசை காரணமாக அந்த கிளவுடில் இருக்கக்கூடிய மற்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சூரியனை சுற்றி வள வர ஆரம்பிச்சுது. அப்படி சூரியனை சுற்றி வள வரும்போது அதில் இருந்த விண்கற்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டுகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று மோதி அதுக்கப்புறம் அது மெர்ஜ் ஆகி பிளானட்ஸ்கள் சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் உருவாக தொடங்குச்சு. சூரிய குடும்பத்தில் முதல்ல உருவான கிரகமாக சொல்லப்படுறது இன்றைக்கி சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நம்மளோட பெரிய எண்ணெய் வியாழன் தான் இருக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இரண்டாவது கிரகமாக நம்ம சூரிய குடும்பத்தில் பிறந்ததாக சொல்லப்படுறது வியாழனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அடுத்தடுத்து மற்ற கிரகங்களும் நிலவுகளும் ஒன்றொன்றாக உருவாக தொடங்குச்சு. இதில் நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி
இதே முறையில், அதாவது எல்லா ஆஸ்ட்ராய்டுகளும் ஒன்றோடு ஒன்று மோதி அது மெர்ஜ் ஆகி ஓரளவுக்கு கோள வடிவத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரகங்களாக எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பூமியும் அந்த காலகட்டத்தில் உருவாக தொடங்குச்சு. அப்படி உருவாகும் போது பூமி மேலே ஏகப்பட்ட விண்கற்கள் மோத தொடங்குச்சு. இந்த மோதலின் காரணமாக பூமி பார்க்கறதுக்கே ஒரு நெருப்பு பந்து மாதிரி தான் எரிஞ்சுக்கிட்டு ஒரு எரிமலை குழம்புகளை ஓட விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தரைப்பகுதியாகவும் எரிமலை வெடிப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க தொடங்கின காலகட்டமாக கருதப்படுது. இதன் காரணமாக பூமியுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கொண்டு இருந்துச்சு நம்மளோட பூமி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அப்பப்போ ஒரு சில ஆஸ்ட்ராய்டுகளும் மெட்ராய்டுகளும் நம்ம பூமியை மோதக்கூடிய காட்சியும் பூமியுடைய வளிமண்டலத்தில் நுழையக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த விஷயம் பூமி உருவான காலகட்டத்தில் ஏதோ ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு முறை ஆஸ்ட்ராய்டுகள் பூமியில் மோதலை. தினமும் பல்லாயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் பூமியில் மோதி பூமியை உருவாக்குறதுக்கு அது காரணமாக அமைஞ்சுது. இப்படி மோதுற விண்கற்களில் எல்லாமே பெரும்பாலும் பூமியில் இன்னைக்கு எரிஞ்சு சாம்பலாகி விழுற மாதிரி விழாமல் எல்லாமே டைரெக்டாக பூமியை தரைப்பகுதியை தான் அடைஞ்சுது. காரணம், பூமிக்கு அந்த டைமில் எந்த ஒரு வளிமண்டலம் சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியரும் கிடையாது. அதனால் டைரக்ட் இம்பாக்ட் தான். அந்த டைரக்ட் இம்பாக்ட் இருந்தாலும் பூமி ஆல்ரெடி நெருப்பு பந்து மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த விண்கற்கள் அப்படிங்கிறது மோதி இம்பாக்ட் ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த வெப்பத்தின் காரணமாக உருகி அதில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே பூமியோடைய அந்த தரைப்பகுதியை நோக்கி கீழே போக ஆரம்பிச்சது. அதில் இருக்கக்கூடிய லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே பூமியோடைய மேல் பகுதியாக வர தொடங்குச்சு. இப்படி தான் பூமியோடைய கோர், மேண்டில், கிரஸ்ட் இந்த பகுதிகள் மூன்றுமே உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. கோரோடைய அந்த இயக்க நிலை சுழற்சி காரணமாக தான் பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதும் கிடைக்க ஆரம்பிச்சு. பூமிக்கு இன்றைக்கும் பாதுகாப்பான அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த டைமில் பூமி தொடர்ந்து வெப்பமாக தான் இருக்குது. அப்போ இந்த பூமியை குளிர்விச்சு இந்த வெப்பத்தை தணிச்சது யார் அப்படின்னா சேம் அதே ஆஸ்ட்ராய்டுகள் தான். அந்த விண்கற்களில் இருந்த உறைஞ்சு போய் இருந்த பனிகள், அதாவது ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பூமியில் அந்த விண்கல் மோதும் போது பூமியோட வெப்பத்தின் காரணமாக உருகி பூமியோட தரைப்பகுதியில் தண்ணீரை கொண்டு வந்துச்சு. எஸ், பூமிக்கு சொந்தமானதும் தண்ணியும் கிடையாது. தண்ணி கூட விண்வெளியிலிருந்து வந்ததாக தான் சொல்லப்படுது. அதுவும் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுகளோட இம்பாக்ட் காரணமாக பூமிக்கு தண்ணி கிடைச்சதாக தான் சயின்டிஸ்ட்டுங்க ஒரு தியரி அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்படி அந்த அடிப்படையில் வந்த தண்ணியின் காரணமாக பூமியோட வெப்பம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சி அந்த தரைப்பகுதி அப்படிங்கிறது அந்த லாவாக ஓடிக்கிட்டு இருந்தது எல்லாமே குளிர்ந்து தரைப்பகுதி உருவாகிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. என்னதான் பூமியுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி விண்கற்கள்லேருந்து வந்த அந்த தண்ணீரின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலும் பூமியில் தொடர்ந்து ஆஸ்ட்ராய்டுகளுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த எரிமலை வெடிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பலாயிரம் வருடங்களுக்கும் பல கோடி வருடங்களுக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதன் காரணமாக நம்மளோட பூமிக்கு கிடைச்ச இன்னொரு விஷயம் பூமியுடைய அந்த வளிமண்டலம் சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர். அந்த எரிமலை வெடிப்பிலிருந்து வெளியான அந்த கேஸ் எல்லாமே பூமியுடைய வளிமண்டலத்தை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வச்சிருக்கு. அதில் பூமியுடைய அந்த வளிமண்டலம் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் டாமினேட்டாக இருந்த ஒரு கேஸாக சொல்லப்படுறது CO2 தான் டாமினேட்டாக இருந்திருக்கு. அதை தொடர்ந்து நைட்ரஜன், வாட்டர் வேப்பர்ஸ் மாதிரியான வாயுக்களும் நம்மளோட பூமியுடைய வளிமண்டலத்தில் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இந்த வாட்டர் வேப்பர்ஸ் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி விண்கற்கள்லேருந்து வந்த அந்த தண்ணீரின் காரணமாக அந்த தண்ணீர் பூமியுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக எவாபரேட் ஆகி வளிமண்டலத்தில் போய் கலந்துருக்கு. ஸோ அதனால தான் வாட்டர் வேப்பர்ஸ் அப்படிங்கிறதும் அந்த டயத்தில் இருந்திருக்கு. ஆனால் டைரக்டாக பூமிக்கு கடல் அப்படிங்கிறது முதல்ல உருவாகலை. இந்த வாட்டர் வேப்பர்ஸ் ஆகின அந்த விண்கல்லேருந்து பனியாக இருந்த விஷயங்கள் வாட்டர் வேப்பர்ஸாக மாறினதுக்கப்புறம் அது வளிமண்டலத்தில் நீராவி துகள்களாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூமி மெல்ல மெல்ல கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே லிக்விட் ஃபார்மில் மழையாக பொழிஞ்சுது. அப்படி பெய்த மழை அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு சில நாட்களுக்கு இல்லை, சுமார் 2000 முதல் 10,000 வருடங்கள் வரைக்கும் தோராயமாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக மழை பெய்தனால தான் பூமியில் கடல் அப்படிங்கிறது உருவாச்சு. இப்படி கடல் அப்படிங்கிற அந்த விஷயம் உருவானதுக்கப்புறம் கடல் நீரில் சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அமோனியா ஆசிட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்க தொடங்குச்சு. இந்த காலகட்டத்தை தான் விஞ்ஞானிகள் ஆர்ஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா கடல் நீரில் தான் முதல்ல ஒரு செல் உயிர்களாக சொல்லப்படக்கூடிய அந்த உயிர்கள் அப்படிங்கிறது கடலில் உருவாக்க தொடங்குச்சு. ஆனால் அந்த டைமில் பூமியில் எந்த ஒரு ஆக்சிஜனும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணாத ஒரு உயிர்களாக தான் அந்த ஒரு செல் உயிர்கள் அப்படிங்கிறது பூமியில் முதல்ல உருவாகி வாழ தொடங்குச்சு. அப்போ பூமியில் அந்த டைமில் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இல்லைன்னா ஆக்சிஜன் எப்படி பூமிக்கு வந்துச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கேள்வி வரும்ல.
இதுக்கான விடையும் அடுத்த காலகட்டத்தில் பூமியில் நடந்த விஷயங்கள் தான். இப்படி ஒரு சில உயிர்கள் உருவானதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சு இன்னொரு விதமான ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறது உருவாக தொடங்குச்சு. அதுதான் சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரி. இந்த சைனோபாக்டீரியா பூமியோட வளிமண்டலத்தில் அந்த டைமில் ரொம்ப டாமினேட்டாக இருந்த கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இதன் காரணமாக தான் பூமியோட வளிமண்டலம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற கலவையோட சேர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் டாமினேட்டாக மாறி பூமியில் ஆக்சிஜனுடைய அளவு ரொம்பவே அதிகரிக்க தொடங்குச்சு. இன்னைக்கு பூமியுடைய பாதுகாப்பு அரணா சொல்லப்படக்கூடிய அந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லப்படுறதும் இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது உருவாகி அதுக்கப்புறம் அது ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு கிடைச்சிது. பிறகு பூமியில் பல உயிர்கள் உருவாகி எவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான விதை அப்படிங்கிறது போடப்பட்டு பரிணாம வளர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு உயிரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சது. அதில் கடலில் ஒரு சில உயிர்களாக உருவாகி அதுக்கப்புறம் பாக்டீரியாக்கள் அப்படின்னு மெல்ல மெல்ல மீன்கள் அப்படின்னு மாறி மாறி டைனோசர்னு சொல்லப்படக்கூடிய ராட்சச விலங்குகளும் இந்த பூமியில் உருவாகி அதுகளும் சர்வே பண்ண ஆரம்பிச்சது. இப்படி பிக் பேங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சூரிய குடும்பம் உருவாகி கிரகங்கள் உருவாகி பூமி நெருப்பு பந்தாக ஒரு காலகட்டத்தில் இருந்து அது கூல்டவுன் ஆகி கடல்கள் உருவாகி கடலில் உயிர்கள் உருவாகி அதுக்கப்புறம் நிலத்தில் டைனோசர் உட்பட இன்னைக்கு மனிதர் வரைக்கும் வாழக்கூடிய உயிரினங்கள் பரிணமித்து வளர்கிறதுக்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த பரிணாமத்திலேயே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. பூமி உருவான விஷயங்களில் மட்டும் இத்தனை சம்பவங்கள் அடங்கலை. அதை தாண்டி உயிரினங்கள் உருவானதிலேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. அதில் ஒரு சின்ன உதாரணமாக சொன்னால் எப்படி கடல்ல இருந்து உயிரினங்கள் பரிணமிச்சு நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களாக பரிணமிச்சு பூமியில் வாழ்ந்துச்சோ அதே மாதிரி சில உயிரினங்கள் நிலத்தில் பரிணமிச்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப கடலுக்குள்ளே போயும் வாழ்ந்திருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீலத்திமிங்கலங்கள் சொல்லப்படக்கூடிய ப்ளூ வேல்ஸ். அந்த வகையில் பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் பூமியில் முதல் உயிர் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அந்த எவல்யூஷனில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்னென்ன சவால்களை அந்த உயிர்கள் சமாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு, எந்தெந்த உயிர்கள் அழிஞ்சு போச்சு, இப்படி எல்லாத்தையும் பற்றியும் பூமியில் உருவான உயிர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆர்வமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கட்டாயம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேர் சஜஷன் ஆகுது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.